ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து குச்சிக்கிழங்காட்டுக்கு கிழங்கு பிடுங்கலான்னு தான் வந்தோம், நானும் அம்மாவும் பாப்பாவும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கீரை விதை போட்டு ஒரு 5-6 நாள் ஆச்சு. அதெல்லாம் முளைச்சிருச்சான்னு பார்த்துட்டு போயிடலாம். எனக்கு கீரை விதையெல்லாம் முளைச்சி போச்சா? அவத்தியெல்லாம் போட்டிருக்கிறோம், அதான் முளைக்கிது வரல. நான் போட்டுக்கிட்டாலும் முடிக்காதீங்க, அப்புறம் முடிச்சா எங்கே வரும்? நம்ம எதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஏதோ ஒரு பக்கம் பார்த்து புடுங்க போலாம். காட்டுக்கு பாருங்க சோளப்பயிர் என்ன ஆடு ஆடுதுன்னு. இழுக்க முடியலையா? இது இருக்காமா பொறுத்துக்காமை நான் பம்புல அம்மை தழுந்த தழுகணும். இந்த மண்ணா கிழங்கே இல்லை. இன்னொரு குச்சி பிடுங்கலாமா? ஒடிக்காத அப்படியே கொண்டு வா, அதுக்கு வேலை இருக்குது. நீ ஒடிக்காத கொண்டுக்கிட்டு வாங்க, சேனக்கிழங்கு காட்டுக்கு போய் பேசிக்கலாம். வானத்தை பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கு. பெருசாகும்னா விட்டுரு, இல்லைன்னா அறுத்துட்டு வா, நாளைக்கு கூட அறுத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். பாய் பாய். இந்நேரத்துக்கு அந்த மட்டையை இனத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறே. அது பூவை பறிச்சு அனுப்பிச்சிட்டால. பூவா இருக்கிறதெல்லாம் காய் பிடிக்காதுமா. சரி போகுது, அதையெல்லாம் எடுக்காது போகுது. அம்மா பூரா அத்தச்சோடு ஓடுது. இப்போ எதுக்குமா அதையெல்லாம் புட்டுக்கிட்டு இருக்கிறே? அப்புறம் அதெல்லாம் புடாதாங்க கொண்டு என்ன ஒன்று வரும் அப்படியே இங்கே புட்டு கைத்தண்டா நல்லா நீ வச்ச
அது நல்ல கிழங்கு இருக்கும். சரி இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அம்மா அது என்னது? அம்மா அது என்னதுமா? பூப்பல் கொஞ்சம் மேலே குடியுமா? அம்மா நம்ப இல்ல, மூஞ்சி மறைக்காத. பூவெல்லாம் எடுத்து எல்லாம் அச்சுக்கிட்டான். காயோட இருக்கிற பூத்தாமா முளைக்கி. சரி நீங்க முன்னாடி போங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஆனா நேரம் இருக்குது, நீ எடுத்துக்கிட்டு வா. இன்னும் நேரம் இருந்துட்டு வா, அப்புறமே நீ பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு வா. வா நான் வர்றேன், நீ அம்மாயோட போ சாமி. இருட்டாயி போச்சு, ஓடு போ. இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு குச்சிக்கிழங்கு ரெண்டுமே எடுத்திருக்கோம், குடுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து வீட்டில் போய் சொல்கிறேன். இருட்டாயிடுச்சுங்கிறதுனால இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏறுமா, ஏறு ஏறு. அவளை எங்க அந்த கழுத்து ஏறு ஏறு நிற்கிறேன். நான் தூக்கிட்டு தானம்மா வர்றேன், போமா. அம்மா இங்க பாரு, வானத்தை பாரு, வானத்தை பாரு, சூப்பரா இருக்கா? அம்மா தாத்தா தாத்தா மேல பறந்து போகுதுமா. ஆமாடா, பார்த்து இறங்கு. சரி போ, அவகிட்ட கை பிடிச்சிட்டு வா. நிலா போகலடா, நம்ம தாண்டா போய்கிட்டு இருக்கிறோம். நிலா அங்கேயே தான் இருக்குது, நம்ம தான் நடந்துட்டு இருக்கிறோம். நிலா வந்துட்டு இருக்குதா? ஏழு மணிக்கு காட்டில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரக்கு 7:15 ஆயிடுச்சு. நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இது ரெண்டுமே கிழங்கு தான், ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், காட்டில் இருந்து பிடிக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குச்சிக்கிழங்கு, இது சேனக்கிழங்கு. இந்த குச்சிக்கிழங்கு வந்து புடுங்கினதுலேருந்து ஒரே நாளில் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே வச்சுருந்தா வீணாக போயிடும். ஆனால் இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பிடுங்கி எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு தான் சாப்பிட முடியும். ஏன்னா உடனே சாப்பிட்டோம்னா நாக்கு மக்க ஆரம்பிச்சிரும். ரெண்டுமே கிழங்கு தான், ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கிழங்கு ஒரே நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிடுங்கி வச்சுருந்தா வீணாக போயிடும். இன்னொரு கிழங்கு வந்து பிடுங்கின உடனே சாப்பிட முடியாது. ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம கையில் இருக்குது. இதை வந்து காட்டிலேயே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நேரம் இருக்க வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. சரி இதுக்கு மேலே என்னமே ரொம்ப இருட்டாயிடுன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.